இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 100 வினாக்கள் வரும். அளபெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. பொருந்தாத இணையினை கண்டுபிடிக்க, அதாவது சொல்லும் பொருளும். வாசனை என்றால் மனம் என்று பொருள். இதில் 2 சுழினா இருக்குது, அதனால் இது தவறானது. மையலுறுத்து மயங்கச்சை, பிராணரசம் உயிர்வழி, லயத்துடன் சீராக, இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. பொறுத்துக. பாஞ்சாலி சபதம் காவியம், சுதேசமித்திரன் இதழ், புதிய ஆத்திச்சூடி, குழந்தைகளுக்கான நீதிப்பாடல், சிந்துக்கு தந்தை பாரதியார். கடும்பு என்ற சொல்லின் பொருள் சுற்றம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம். வாளால் மாளாத, 2வது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது, அதனால் எதுகை. கபிலரின் நண்பர் யார்? இடைக்காடனார். தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு. 8 முதல் 13. மெய்கீர்த்தி கூறும் சோழ நாட்டில் பிறந்தொழுகுவது கயற்குளம். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல், இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷுக்காக வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். சில நேரங்களில் சில மனிதர்கள். மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையினை குறிக்கும் சொல் வி. அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர்களுள் ஒருவர் பாண்டியன். வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலரியை பாடியவர் ஔவையார். தொல்காப்பியர் விருந்து என்பதனை என்னவென்று கூறியுள்ளார்? புதுமை. விருந்தே புதுமை. காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? 17வது பாடல். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவரி வீசினான்? மோசிகீரனாருக்கு. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவம்? 2வது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 11. முன்னீர் என்பதன் பொருள் கடல். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்ப தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் நற்றிணை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988. மூரி தேன் வழிந்து ஒழுகு தாரணை கண்டு. இந்த தொடரில் தாரணை என்பதன் பொருள் பாண்டியன். பொன்னீர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. முகம் பெற்ற பணுவல் என்னவும் என்பதில் பணுவல் என்பதன் பொருள் நூல். கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றியமைத்த முதியவர் சரபையர். கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவன் 2ஆம் ராஜராஜன். உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் ஈழத்து பூதன் தேவனார். வேணுகோபாலன் பேராசிரியராக பணியாற்றியது மணிப்பால் பொறியியல் கல்லூரியில். ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம் 1934 முதல் 2015 வரை. அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார்? மலேசியா. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் தண்டி. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை? 9. பெருமாள் திருமொழியில் காதல் நோயாளன் என்று போற்றப்பட்டவர் குலசேகர ஆழ்வார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் வயது? 21 வயதில் 1963ஆம் வருடம். மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவைக்காவடி என்று எதன் அடிப்படையில் அழைக்கின்றனர்? அமைப்பின் அடிப்படையில். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. ஊசல் அல்லது ஊஞ்சல். ஊசல் அதோட மறுபெயர் தான் ஊஞ்சல். இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிர் துறப்பது மேலானது என்று கூறும் அகநூல் கலித்தொகை.
பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் பரணர். தேம்பா குடல் அணி என்பதன் பொருள் வாடாத மாலை. குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது இணுக்கு. முல்லைப்பாட்டின் குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன் யார்? மாவலி மன்னன். பொருந்தாதவற்றை கண்டறிக. நைடதம், வெற்றி வேர்க்கை, காசிக்காண்டம் இது எல்லாமே அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள். விவேக சிந்தாமணி அவர் எழுதாத நூல், அதனால் இது பொருந்தாதது. ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை 2. இரண்டாம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியின் வரிகள் மொத்தம் 91 வரிகள். வெறுக்கை என்பதன் பொருள் செல்வம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றிணை. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான ஆண்டு 1966ஆம் ஆண்டு. நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகளுள் ஒன்று நதியின் கால்கள். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர், தொழிற்பெயர் பாடல், வினையாளனைய பெயர் கேட்டவர். பாசவர் என்ற சொல்லின் பொருள் வெற்றிலை விற்போர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இந்த அடியில் பாக்கம் என்பது சிற்றூரை குறிக்கிறது. திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் இல்லறவியல். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் இயங்கிய ஆண்டுகள் 53 ஆண்டுகள். செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்தாடும் மாதம் 5 முதல் 6 மாதம். மெய்கீர்த்தி கூறும் சோழ நாட்டில் சிறைப்படுவன எவை? வருபுணல். அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. இவ்வடிகளில் அமைந்த நயம் இயைபு. இல்லை இல்லை அப்படின்னு இறுதி சொல்லாட்டு வந்திருக்கு. தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எவ்வாறு அழைப்பர்? இணை ஒப்பு என்று அழைப்பர். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. இவ்வடிகளில் மேகம் என்ற பொருள் தரும் சொல் எழிலி. எழிலி என்றால் மேகம் என்று பொருள். உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 5வது இடம். கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? இடையர். இளையான்குடி மாறநாயனார் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். இளையான்குடி மாறநாயனார் இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினை பற்றி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். இதனை இயற்றியவர் சேக்கிலார். பொறுத்துக. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். மோப்ப குலையும் மணிச்சம் என்று கூறியவர் திருவள்ளுவர். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறியவர் ஔவையார். விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறியவர் இளங்கோவடிகள். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு சின்னமனூர் செப்பேடு. கிண்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் காலில். திசாபாலர் என்பவர் டேஷ் ஆவர்? என்மர். பொருந்தாத இணையினை தேர்க. ராஜம் கிருஷ்ணன் எழுதின நூல் வேருக்கு நீர். எம்.எஸ். சுப்புலட்சுமி பெற்ற விருது மகசேசே. சின்ன பிள்ளை களஞ்சியம் பால சரஸ்வதி மீரா என்பதுதான் பொருந்தாதது. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் என ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூலின் பெயர் இமயத்துக்கு அப்பால். விருந்தோம்பல் பற்றி 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் சிதம்பரம். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் ஜான் வீலர். குமரகுருபரர் எந்த இறைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார்? வைத்தியநாத முருகன். கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு 1949. கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமியின் நாவல் ஆகும். பொருந்தாதவற்றை கண்டறிக. தாள், தண்டு, கிளை, கோல் இதில் பொருந்தாதது கிளை. மீதி 3மே தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிக்கின்றது. கிளை என்பது மேல் பகுதியை குறிக்கிறது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிப்பிடுகிறது?
வானத்தையும் பேரொளியினையும். செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்று அழைக்கப்பட்டவர் அமைச்சர்கள். சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதினை பெற்றுள்ளார்? சுடுமண் சிலைகள். மார்ஷல் ஏ நேசமணிக்கு சிலையோடு கூடிய மணி மண்டபம் அமைந்துள்ள ஊர் நாகர்கோவில். வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயராகும். கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. பெரிய மீசை சிரித்தார் வண்ண என்ற சொல்லுக்கான தொகையின் வகை அன்மொழி தொகை. கீழ்காணும் சொற்களுள் உம்மை தொகை அல்லாத சொல். அண்ணன் தம்பி வெற்றிலைப்பாக்கு இரவு பகல். இது எல்லாமே உம்மை தொகை. அண்ணனும் தம்பியும் வெற்றிலையும் பாக்கும் இரவும் பகலும் என்ற சொல்லானது மறைந்து வந்துள்ளது. தேர்ப்பாகன் அது வேற்றுமை தொகை, உம்மை தொகை அல்ல. காற்று தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாக மாறும் காலம் தென்மேற்கு பருவகாலம். சிறப்பு பெயர் பொது பெயர் ஆகியன வரும் தொகைச்சொல் இரு பெயரொட்டு பண்பு தொகை. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் அப்பாத்துரையார். விழியுடன் எது தொடர்வது விழித்தொடர் ஆகும். வினை தொடர்வது. எட்வின் ஹப்பிள் எந்த ஆண்டு நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன என்பதனை நிரூபித்தார்? 1924ஆம் ஆண்டு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் ஆக சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று குறிப்பிடும் நூல் திருவாசகம். எழுதியவர் மாணிக்க வாசகர். ஸ்டீவன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த ஆண்டு 1988. முதல் பூதம் என்று அழைக்கப்படுவது வானம். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கூறுவது விடைவழு. அதாவது கேட்ட கேள்வி ஒன்று, அதற்கான விடை மற்றொன்று, ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இருப்பதால் இது விடைவழு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் ஐன்ஸ்டீன். அவ்வளோதான்.